வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிகளத்தோட 2வது மணி தளபதி எடுத்த இந்த செல்ஃபி வீடியோ பயங்கர ட்ரெண்டிங், பயங்கர ரீச்னே சொல்லும். போஸ்ட் போட்டிருக்காரு இதை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அவர் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச்லேயும் சரி, நெய்வேலி அப்போ எடுத்தது தான் இதோட பிகினிங்கே. ஸோ அப்போ எடுத்த செல்ஃபிலேருந்து தான் ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே இந்த செல்ஃபி வீடியோ வந்து வேறு லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த செல்ஃபி எடுப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது மாதிரியே எடுத்திருந்தார். அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் மாநாட்டில் பேசினது வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிருக்கு, செம்ம ரீச் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து மீடியா ஃபுல்லாகவே அதை தான் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதறல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்குது. ஏன்னா நாம் இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா தளபதி பேசி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து இன்னும் 1 மாதத்துக்கு வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். ஸோ அதைப்படி தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் செமையாக பண்ணியிருக்காரு. மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவர் வரமாட்டார், அவங்க வரமாட்டார், இவங்க இதை பண்ண முடியாது, அவங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணியே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மாநாடு பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னபோது மாநாடு பண்ணி முடித்தோம் அப்படிங்கிறத சொல்லும் போதெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி அவரே வரல, இவர் வரமாட்டார் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ நிற்கிறோம் அப்படிங்கும்போது அதுவும் வந்து வேறு லெவல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து செகண்ட் மாநாடு வந்து சம்பவம் பண்ணுன்னே சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ யாரையுமே பாரபட்சம் இல்லாமல் விட்டு வைக்காமல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி வந்து சொன்ன மாதிரி டிவிகே வெஸ் டிஎம்கே அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக நிப்பாட்டியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ டிவிகே மாநாடை பார்த்து பிரம்மாண்டமான மாநாடு 14 லட்சம் 15 லட்சத்து பேருக்கு மேலே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக டிராஃபிக் ஏற்பட்டுருக்குது. ஸோ அந்தளவுக்கு மதுரை வந்து சம்பிச்சிருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து எல்லாருமே சொல்கிறது, இப்போ அரசியல் ஆர்வலர்களாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது வந்து ஏடிஎம்கே வந்து ரீசெண்டாக வந்து தாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிவிகே வந்து யாரை வந்து எதிர்த்து நிற்க போகுது அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தளபதியோட ஸ்பீச்சிலேருந்து தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ 35 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு தளபதி. அதை வேறு லெவலில் கன்வே பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இப்போ வந்து அது சம்பவம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இனிமேல் வரப்போகிற அந்த சுற்றுப்பயணம் வந்து எப்படி அமைய போகுது, தளபதி வந்து ஏற்கனவே மேடையில் சொன்ன மாதிரி மக்களை வந்து நேராக போய் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி சந்திக்க போகிறாங்கிற ஒரு ஆவல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறது. அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.